அவர் வயதில் முதியவருங்க, தொகுதிக்கு புதியவர்ல. தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியாதுல்ல அவருக்கு. தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தென் மாவட்டங்களில் அவர் செல்வாக்கான இருந்தா கடந்த தேர்தலில் அவருக்கே எழும்பூர்ல சீட் கொடுத்துருக்கணும். அவங்க தென் மாவட்டத்தில் கொடுத்துருப்பாங்கல்ல. தென்காசினாலே தலைவருக்கு கொடுக்கணும்னு 98 கடந்த 30 ஆண்டுகளாக தென்காசி என்றால் அவர் நிற்பார் அப்படின்னு அது எங்களுடைய தொகுதியை போல உருவானதற்கு காரணம் சும்மா கிடையாது. நாங்கள் 30 ஆண்டு காலமாக அங்கள் செய்த பணிகள், மக்கள் மன்றத்தில் செய்த பணிகள், சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்த பொழுது தலைவர் செய்த பணிகள், புரியுதுங்களா? அதெல்லாம் எங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்தால் செய்வோம், அவர்கள் வந்தால் செய்வார்கள் என்பதற்கும் வராமலேயே இங்க இருந்து தொடர்ந்து அந்த பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து சொந்த ஊரை போல அங்கேயே இருந்து செஞ்சுட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மக்கள் அதை திறனாய்வு செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து வேட்பாளரை திறனாய்வு செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. வெறும் நாங்கள் ஒரு சமூகம் ஓட்டு போட்டு ஜெயிச்சிட முடியுமா? ஒரு சமூகம் ஓட்டு போட்டு ஜெயிச்சிட முடியுமா? அது முடியாது.